Hello friends, welcome to Sindhan. We will see how to make மிளகா பஜ்ஜி. அதுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். வீட்டிலே ரெடி பண்ண கடலை மாவு தான். அப்புறம் அரிசி மாவும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ருத்ரசேந்தனுக்கு பஜ்ஜி வேணுமா? அதான் நாங்கள் பஜ்ஜி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கிறேன். தென் என்னென்னா, பஜ்ஜி போடுறதுக்கு மிளகா எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் இதில் சென்டரில் ஒரு கீர் பண்ணி 2 எடுத்துக்கிட்டு அதை தான் பஜ்ஜா இன்றைக்கி போட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம லைட்டாக கோடு போட்டு அதில் பொட்டேட்டோ ஸ்டஃப் கூட நம்ம பண்ணி வைக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ளெயின் பஜ்ஜி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல கிறிஸ்பியான மிளகா பஜ்ஜி ரெடி. சேர்ந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாடா, பாய்.